ஹெல்த்தியான கம்பு மாவில் எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து 5 இல்லை 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண இந்த கம்பை நல்ல தண்ணீர் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து தண்ணீரை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு உலர்ந்த துணியில் உலர்த்தி எடுத்துக்கலாம். எடுத்த இந்த கம்பை ஒரு மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்து ஒரு சல்லியில் கொடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்த இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட 1 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதிலேயே நல்லா கொதித்த தண்ணீரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்து இது மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செஞ்ச இந்த மாவை இது போல் உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடியாப்ப குழல் எடுத்து அதில் இந்த மாவை வச்சுக்கோங்க. இடியாப்ப தட்டில் எண்ணெய் தடவி இது போல் இடியாப்பம் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிக்கு சுற்றி கொடுத்து இந்த தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கம்பு இடியாப்பம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்